ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா புறம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஸ்குவிட் கேம் சீசன் 2 இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு இந்த வெப்சீரிஸுடைய சீசன் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு தரமான சம்பவம், ஒரு தாறுமாறு ஹிட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், அப்புறமா சீசன் 2 பாருங்கள். உடனே சீசன் 1 பார்க்காம சீசன் 2 பார்த்தா புரியாதா அப்படின்னு கேட்கக்கூடாது, எல்லாம் புரியும். சீசன் 1 ஒரு தரமான சம்பவம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது, ஓகேங்களா? சரி, சீசன் 2 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது முன்னாடி இந்த ஸ்குவிட் கேம் இதனுடைய மைய கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்குள்ளே விளையாண்டு வெற்றி பெற்ற பணம் கிடைக்கும், தோத்துட்டா உயிர் போகும், அவ்வளோதாங்க. அதாவது ஊருக்குள்ளே கடனை வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்களே கஷ்டப்பட்டு, அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சில கேம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கேம்ஸில் வெற்றி பெறும்போது அவங்களுக்கு பணத்தாசையை காட்டுறாங்க, தோக்கும்போது அவங்கள கொண்டு போட்டுடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சீசன் 1 மொத்த கதையே. சீசன் 2 என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம் சீசன் 1 இருக்குல்ல, அதில் வெற்றி பெற்ற அந்த வெப்சைட்ஸுடைய கதாநாயகன் அவர் சீசன் 2 இது எங்கே நடக்குது, இது யார் நடத்துகிறாங்க, எதுக்காக அப்பாவி மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு கொல்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அது எங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த சீசன் 1 இறந்து போன ஒருடைய தம்பி ஒரு போலீஸ், அவரும் பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்குது, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கு இது எங்கே நடக்குதுன்ற மாதிரி அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் இந்த கேம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அதுக்கப்புறம் அந்த கேம்ஸ் நடக்கிற பிளேஸில் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றதான் இந்த சீசன் 2 மொத்த கதையை. சரி, இந்த சீசன் 2 என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் கேம்ஸ் இருக்குது, கேம்ஸ் விளையாடுறாங்க, தோத்துட்டா உயிர் போகுது, ஜெயிச்சுட்டா பணத்தாசை காட்டுறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இதுலேயும் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் பிஜிஎம் நமக்குள்ளே அந்த ஒரு கேம் மைண்ட் செட்டை கொண்டு வரதே பார்த்தீங்கன்னா பிஜிஎம் தான். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கேம் நடக்கும்போது வர சவுண்ட் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் இருக்குல்ல, அது மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் ஒர்க், அந்த கேம் நடக்கிற பிளேஸோட செட் ஒர்க்கில் ஆர்ட் ஒர்க்கு அவ்வளோ பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க, அவ்வளோ சூப்பராக, கண்ணுக்கு அழகாக, கலர்ஃபுல்லாக, ஒரு சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இந்த வெப்சீரிஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நடித்த நடிகர்கள், ஹீரோவாக இருக்கட்டும், ஒரு திருநங்கையாக வராங்க அவங்களா இருக்கட்டும், ஒரு வயதான பாட்டி வராங்க அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பக்கவாக அந்த கேரக்டருக்கு ஆப்டாக பொழுது போயிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்லணும், ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, நடிப்பும் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் 2 மொத்தம் 7 எபிசோடு இருக்குங்க. 7 எபிசோடில் ஒரு எபிசோடு 1 hour ஓடுது. அதில் ஃபஸ்ட்டு 2 எபிசோடு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 hours பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப டல் அடிச்சு, ரொம்ப போர் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அது கிரிப்பாக கட் பண்ணி ஒரே எபிசோடே கொடுத்துருக்கலாம். அதாவது ஹீரோ தேடுறாரு, அந்த தேடுறதே பார்த்தீங்கன்னா 2 hours தேடினது ரொம்பவே ஒரு கடுப்பாயிடுச்சு. அதை கட் பண்ணி கிரிப்பான்னு பண்ணிருக்கலாம். அதை டைரக்டர் ஏன் அது 2 எபிசோடாக கொடுத்தாலும் தெரியல. சீசன் 2 எபிசோட் 3லேருந்து தான் அந்த கேம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்கிறதால, அந்த கேம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு ஒரு ஆடுறா இனி வந்துட்டாங்கடா இடத்துக்கு, சம்பவத்துக்கு வந்துட்டாங்கடா, நீ ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருது. அந்த 2 எபிசோடு கடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 3ஆவது எபிசோடு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு பூஸ்டே வருது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கப் ஆகி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஹை லெவலில் போயிட்டு இருக்குது. எல்லாமே ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீசனில் இருந்த மாதிரி இதில் டென்ஷன் எங்கேயுமே இல்லைங்க. அதாவது ஒரு 10 பேர் காட்டுறாங்க, ஒரு மெயின் கேரக்டர்ஸாக ஒரு 10 பேர் காட்டுறாங்க அந்த கேம் இருக்கிற இடத்துல. அந்த 10 பேருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லா கேம்லையும் தெரிய வருது. எப்படியும் இவர் தான் ஹீரோ, இவர் தப்பிச்சுப்பாரு, இவர் ஜெயிச்சிருவாரு, இவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மெயின் தாட் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வரதால எந்த கேமும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற அளவுக்கு, ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் சீசனில் நமக்கு தெரியாது, யார் எப்படின்னு தெரியாது, என்ன கேம் தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் சீசன் 2 பார்த்தீங்கன்னா அதை பார்த்து முடிச்சவங்களுக்கு சீசன் 2 அப்படி ஒரு டென்ஷன் எங்கேயுமே கிரியேட் ஆகலை. எப்படியா இருந்தாலும் இவங்க தப்பிச்சிருவாங்க, எப்படியா இருந்தாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க, இவங்க சாக மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வருது. அதுவே பெரிய டிராபேக் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேம்ஸே கம்மியாக தான் இருக்குது. சீசன் 1 நிறைய கேம்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டாக கேம்ஸ் இருக்கும். இந்த கேம்ஸ் எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டென்ஷனான சீன்ஸ் நிறையா இருக்கும் சீசன் 1. இதில் ஒரு 3-4 கேம்ஸ் தான் இருக்குது. அது சிம்பிள் கேம்ஸ் தான். ஸோ அதில் அந்தளவுக்கு டென்ஷன் ஏற்றாது. இன்னும் பெரிய ஒரு டிராபேக் மாதிரி ஃபீல் ஆச்சுங்க, ஓகேங்களா?
ஸோ லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா டப்புனு முடிச்சிருவாங்க. ஆனால் சீசன் 3லேருந்து ஒரு வைட்டான சம்பவம் காத்துட்டு இருக்குது. அது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீசனை கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சைட் சொல்லலாம். ஏன்னா சீசன் 3ல் ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசன் 1 பார்க்காதவங்களுக்கு இது வந்து ஒரு புதுமையாக சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். சீசன் 1 பார்த்தவங்களுக்கு பரவாயில்ல, ஓகே நெக்ஸ்ட் சீசன் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சீசனில் வந்து ஆபாசமான காட்சிகள் எதுவும் கிடையாதுங்க. தமிழில் உங்களுக்கு இந்த சீசன் கிடைக்கும், சீசன் 1 கிடைக்கும், நெட்ஃப்ளிக்ஸில் கிடைக்கும். ஆனால் ஆபாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அங்கங்கே சில வார்த்தைகள் மீட் படமாக வரும். அதை நான் சொல்லிக்கிறேன். ஃபேமிலியாக போட்டு பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. ஆபாசமான காட்சிகள் கிடையாது, ஆனால் ஆபாசமான வசனங்கள் இருக்குது. சீசன் 1ல் ஆபாசமான காட்சிகளும் இருக்குது அப்போ நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து டைம் பாஸ் ஆக மாட்டுது, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நிச்சயம் போட்டு பாருங்கள். ஒரு டைம் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு வெப் சீரிஸ் தான். ரொம்ப வந்து மொக்கையும் கிடையாது, ரொம்ப அது வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு வந்து பெரிய வெப் சீரிஸாக தெரியலாம். ஃப்ரெஷ்ஷாக பார்க்காதவங்களுக்கு, எங்களுக்கு சீசன் 1 பார்த்தவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.